இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித கொர்னேலியு மற்றும் ஆயர் புனித சிப்ரியன் இவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இவர்கள் இருவரும் திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த மறைசாட்சிகள். அன்புமிக்கவர்களே, அரசன் ட்ரோஜன் டேஷியஸ் என்பவருடைய காலத்துல கிறிஸ்தவர்கள் வதைக்கப்பட்டார்கள். கொடுங்கோலனான அவனுடைய ஆட்சியில ரோமை தெய்வங்களுக்கு வழிபடாதவர்களை அவர்கள் கொன்றொழித்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் திருத்தந்தை கொர்னேலியுஸ் ரோமை தெய்வங்களுக்கு வழிபட மறுத்து அதே நேரத்துல கிறிஸ்தவர்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். அனுபவமிக்கவர்களை இப்படிப்பட்ட வேதகலாபனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பலர் முதலில் கிறிஸ்துவையும் விசுவாசத்தையும் மறுதளிக்கிறார்கள். அதற்கு பிறகு மனம் திரும்பி கிறிஸ்தவத்திற்கு வர முயற்சித்த ஒரு சில கிறிஸ்தவர்களை சில ஆயர்கள் தடுத்தார்கள். அவர்கள் மறுபடியும் புதிதாக திருமுழுக்கு பெற்றுத்தான் கிறிஸ்தவர்களாக வர முடியும் அல்லது திருப்பலியில பங்கு பெற முடியும் என்கிற ஒரு புதிய சட்டத்தை விதித்திருந்தார்கள். அந்த ஒரு காலகட்டத்துல தான் மனம் திரும்பி கிறிஸ்தவத்திற்கே திரும்ப வந்த கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக மனம் திரும்புதலே போதும், அவர்கள் மறுபடியும் திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எடுத்து கூறி திருத்தந்தையாக இருந்த புனித கொர்னேலியு அவர்களுக்காக இந்த உதவியை செய்தார். அவருக்கு உதவியாக இருந்தவர் தான் ஆயராக இருந்த புனித சிப்ரியன் என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த 2 மறைசாட்சியரும் கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காக மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். மக்களை விசுவாசத்தில் வழிநடத்தினார்கள், மக்களை உறுதிப்படுத்தினார்கள் என்கிற அந்த ஒரு செய்தியைத்தான் இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 மறைசாட்சியரை போல நாமும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் விசுவாசத்தில் உறுதி உடையவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நயின் நகரத்தினுடைய ஒரு கைம்பெண்ணுக்கு உதவி செய்த ஒரு செய்தியைத்தான் நற்செய்தியாக வாசிக்கிறோம். நயின் நகரத்திலிருந்து ஒரு இளைஞனை இறந்த இளைஞனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவருக்கு அருகில அந்த இளைஞனுடைய தாய் கைம்பெண்ணாகிய அவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார். இதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண் உதவி கேட்பதற்கு முன்னமே அந்த பெண்ணிடத்தில் சென்று அம்மா அழாதீர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தரும் பொருட்டாக அவருடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்த ஒரு அருமையான செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்துல எல்லா பெண்களுமே ஒரு ஆணை நம்பித்தான் வாழ வேண்டிய ஒரு சூழல். இந்த கைம்பெண்ணுக்கு கணவன் இல்லை, இருந்த ஒரே மகனையும் இழந்து நிர்கதியா இருந்த அந்த ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த பெண் உதவி கேட்காமலேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் மீது பரிவு கொண்டு அந்த பெண்ணிற்கு உதவி செய்த இந்த ஒரு நிகழ்வு நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஜோனத்தன் ரூமி அப்படின்னு சொல்லப்படுகிற இன்றைய ஒரு காலகட்டத்துல பிரபலமான ஒரு நடிகர் இருக்கிறார். சமீபத்துல வலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவார்கள், வெப் சீரிஸ் என்கிற அந்த ஒரு வலைத்தொடரில் த சோசன் என்கிற ஒரு வலைத்தொடர் ரொம்ப பிரபலமானது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு வலைத்தொடராகத்தான் அதுல இருக்கிறது. அதில் இயேசுவாக நடித்திருப்பவர் தான் இந்த ஜோனத்தன் ரூமி என்பவர். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழல்ல உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், வாழ்வதற்கு இருப்பிடம் இல்லாமல் நிர்கதியாக இருக்கிறார் இந்த ஜோனத்தன் ரூமி என்பவர். கடைசியில மனிதர்கள் எல்லோர் மீதும் இருந்த நம்பிக்கை இழந்த அவர் கடைசியில இறைவனிடத்துல சென்று தேவாலயத்துல இறைவனிடத்துல தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து இறைவனிடத்துல உதவியை கேட்கிறார். இறைவனிடத்துல சரணாகதி அடைகிறார். அதற்கு பிறகு ஜெபத்திற்கு பிறகு அவர் ஆலயத்தை விட்டு வெளியே வந்த நேரத்துல அவருக்கான ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்புல தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு வலைத்தொடராக வெப் சீரிஸாக எடுக்க இருக்கிறோம். அதுல இயேசு கிறிஸ்துவாக நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்களாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு த சோசன் அப்படி என்கிற அந்த வெப் சீரிஸ் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு வெப் சீரிஸாக அதுல இயேசுவாக நடித்திருக்கிற அந்த ஜோனத்தன் ரூமி அவ்வளவு அற்புதமாக நடித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அனைத்தையும் இழந்து விட்ட அவர் கடைசியில கடவுளை மட்டுமே தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் கடவுள் அவரை கரம் பிடித்து இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை பாடம் இன்றைக்கு நமக்கு இறைவன் கொடுப்பது. ஆன்மீமிக்கவர்களே, நயின் நகரத்து அந்த கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்தது போல
அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் இருந்த ஜோனத்தின் ரூபிக்கு இறைவன் புதிய வாழ்வு கொடுத்தது போல இன்றைக்கு நம்பிக்கையை இழந்து மனிதர் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கையை இழந்து மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கிற செய்தி, இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்கிற ஆறுதல் வார்த்தைகளை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை வாசித்தும் இறைவனுடைய திரு பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தும் இறை வேண்டல் மூலமாக இறைவனிடத்துல நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நம்மையும் கரம் பிடித்து உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனுடைய திருவடிகளை நாடுவோம். எந்நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.